வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட் வச்சு கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவை பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒரு ஹார்ட் டோவாக பிசைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம பூரிக்கு பிசைவோம்ல, அதை விட கொஞ்சம் திக்காகவே மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும் சீக்கிரமாக. அதனால் கொஞ்சம் ஹார்டாகவே மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் 1/2 கப்பு தண்ணி தான் தேவைப்படும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 4 பாகமாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பார்ட்டை இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்கலாம். மாவு கொஞ்சம் போட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்தளவு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பாகவோ இல்லைன்னா ஸ்கொயராகவோ நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் இருக்க ஒரே ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்து நான் பவு மாதிரி பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வராது, இருந்தாலும் ஓரளவுக்கு கரெக்டாக பவு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் ஒட்டினா கூட நமக்கு ஹேலோவாக ஒரு ஷேப் கிடைக்கும். அது கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மேலே மாவு போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மாவு போடாமல் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும், அப்புறம் உங்களால் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் மாவு போட்டு எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மாவுலேயே உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம். அதனால் இது ஃப்ரெஷ் பாஸ்தாங்கிறதுனால உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா மேலே மட்டும் அப்படியே கிளறி விடுங்க. ரொம்ப கலந்துடாதீங்க, எல்லாம் குழஞ்சி போயிடும். நான் தண்ணியில் முங்குற அளவுக்கு நான் சும்மா தள்ளி தான் விட்டேன் ஃபோர்க் வச்சு. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த பாஸ்தா வேகிறதுக்கு. நல்லா கொதி வந்தோடனே எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்துடும். பாருங்கள், பாஸ்தா வெந்துடுச்சு. இதை உடனே ஒரு சில்லுன்னு தண்ணியில் சேர்த்துருங்க. சில்லுன்னா ஐஸ் வாட்டரில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சாதாரண டேப் வாட்டரில் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மேலும் இந்த பாஸ்தா வேகாமல் இந்த மாதிரி தண்ணியில் சேர்க்குறதுனால மேலும் வேகாமல் கரெக்டாக கூல் டவுன் பண்ணிடும். இப்போ தண்ணியில் போட்டோன்னே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாஸ்தா வேக வச்ச தண்ணியே போட்டுறாதீங்க, நம்ம ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போட்டு கலந்து வைக்கிறது. இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் பால், கொஞ்சமாக பட்டர், அதாவது ஒரு 50 கிராம் பட்டர் இருக்கும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் பெப்பர், அப்புறம் பாஸ்தா வேக வச்ச தண்ணி, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு அரை வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் அரை வெங்காயம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு. வெங்காயம் மேலே பிரிஞ்சி இலையை வச்சு இந்த மாதிரி கிராம்பு போட்டு குத்தி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் பட்டரை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் நல்லா உருகட்டும். பட்டர் கொஞ்சம் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த மாவு வந்து கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாலும் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். திக்கு பால் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பாஸ்தா தண்ணி சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இந்த சாஸு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் மாவு வந்து நல்லா வேகும். ஃபைவ் மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாஸ்தா அந்த ஒயிட் சாஸ் எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கோடு போட்டிங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து நல்லா சிம் வச்சுருங்க. சிம் வச்சுட்டு இதில் நம்ம போட்ட அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துடலாம். அப்புறம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இடித்து வச்சுருக்க மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பெப்பர் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பொடி. இது வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு சிம்மிலேயே ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு கொதி வந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறிடலாம். விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாஸ்தா வீட்டில் பண்ணது, கோதுமை மாவில் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடைக்கு போய் பாஸ்தா வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே கோதுமை வச்சு ஈஸியாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.